டேட்டாவுடைய அஜூருடைய சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு வேணா ஒரு பிரேக் எடுத்துப்போம். ஓகே, ஸோ அஜூருடைய சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த மெஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் சொல்றேன், ப்ராக்டிக்கலா பண்ணுங்க. ஓகே, ஸோ தியரிட்டிக்கலாவே ஓட்டிடாதீங்க. ஓகே, portal.azure.com. சசி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பாஸ்வேர்ட் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. ஓகே, okay, so let's go and create Synapse Analytics. ஸோ Synapse Analyticsல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, இது வந்து டேட்டா வேர்ஹவுஸோடைய அப்கிரேடட் வெர்ஷன். டேட்டா வேர்ஹவுஸோடைய அப்கிரேடட் வெர்ஷன். பட் ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அதனுடைய அடிஷ்னல் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. நான் கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னல, டேட்டா Synapse Analyticsன்றது இட் இஸ் a டேட்டா லேக், டேட்டா ஃபேக்டரி, டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா பேஸ் as well as BI. 5 விஷயமும் அதில் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கிரியேட் பண்ண அதில் பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷனை பொறுத்து அது ஃபுல் ஃபிளெஜ்டா கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் டேட்டா பேஸும் இருக்கு, ஆர்கஸ்ட்ரேஷன்ன்றது டேட்டா ஃபேக்டரி. ஓகே, ஸோ நிறைய பேர் அந்த டேர்ம்ஸ் வந்து சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க, என்னடா அது புதுசா டேர்ம்ஸ் வருதுன்றது. ஸோ ஆர்கஸ்ட்ரேஷன் அவங்க வந்து மீன் பண்றது டேட்டா ஃபேக்டரி தான் ஆர்கஸ்ட்ரேஷன். நீங்க ஏதாவது எக்ஸாம்ல இல்லை இன்டர்வியூல கேட்டா கூட டேட்டா ஆர்கஸ்ட்ரேஷன் அவங்க எல்லாரும் மீன் பண்றது வந்து அஜூரோட டேட்டா ஃபேக்டரியை தான். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடுன்னு சொன்னேன். அந்த இடிஎல்ன்றது ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றது, அந்த ஜாப் கிரியேட் பண்றது, அந்த பைப்லைன் கிரியேட் பண்றது, எது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன். ஆர்கஸ்ட்ரேஷன்ன்றது செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ, பைப்லைன், அந்த டேட்டா ஃப்ளோ அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன். டேட்டா ஃபேக்டரியை தான் ஆர்கஸ்ட்ரேஷன் நம்ம மீன் பண்றோம். பேக் எண்ட்ல வந்து கம்ப்யூட்டுக்கு வந்து அப்பாச்சியோட ஸ்பார்க் யூஸ் பண்றோம். டேட்டா பேஸ் இது. இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வரும். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ஸ்டோரேஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா Synapse Analytics பொறுத்த வரைக்கும் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, ஸோ அதை நம்ம கிரியேட் பண்றோம். அந்த ஒர்க் ஸ்பேஸ் சொல்லுங்க ஒரு தடவை, என்ன மீன் பண்ணீங்க? ஒர்க் ஸ்பேஸ்ன்றது கம்ப்ளீட் ஜி, அது எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவல் டெர்மினாலஜி டேர்ம்ஸ் வழியா போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய நேம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸோடைய பழைய நேம் வந்து சீக்வல் பூல்ஸ். இது சீக்வல் பூல்ஸ்ன்றதும் டேட்டா வேர்ஹவுஸ்ன்றதும் சேம், எக்ஸாக்ட் சேம். ஓகே, ஓகே. ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் மட்டும் கேட்டிங்க அப்படின்னா சீக்வல் பூல்ஸ். ஆக்சுவலாக ஒர்க் ஸ்பேஸ்ன்றது அந்த டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம்ல, ஸோ எதுக்கு எங்கே காப்பி பண்ணுறோம், எப்படி ஃப்ளோ கிரியேட் பண்ணுறோம், எப்படி பைப்லைன் கிரியேட் பண்ணுறோம், அந்த ஒர்க் ஸ்பேஸ் நம்ம ஒர்க்கை வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற இடம். ஓகே, ஸோ எப்படி அது ஓகே, அதான் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேர் வி கிரியேட் ஆக்டிவிட்டிஸ், வேர் வி ஃபார்ம் பைப்லைன், அந்த ஆக்சுவல் ஜாப் பண்ற இடம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஆர்ஜி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா சசி ஒர்க் ஸ்பேஸ் 1 ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டேட்டா லைக் இதுதான் இன்னைக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் டேட்டா லைக் கண்டெய்னர் 1 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சசிக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டேட்டா கான்ட்ரிபியூட்டர் ரோல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஸ்பார்க் அட்மின் இருக்கு, பிளாப் டேட்டா பேஸ் அட்மின் இருக்கு, எல்லாமே ஆல் இன் ஒன் சொல்யூஷன் இது ஒர்க் ஸ்பேஸ்ன்றது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு லாகின் ஆக்சஸ் கொடுக்குறேன் சசிக்கு. சசி அவருடைய பாஸ்வேர்ட்
பேக்எண்ட்ல ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் சீக்வல் பூல்ன்றது தான் டேட்டா பேஸ், சரி டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, ஒர்க் ஸ்பேஸோடைய சீக்வல் பூல்ஸ் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் பூல்ன்ற வார்த்தை வந்து வேற ஏதோ நினைச்சுப்பாங்க. ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது அந்த சீக்வல் பூல் மட்டும் தான் டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, ஸோ இது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. சீக்வல் பூல் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மோர் அந்த இன்ஜெக்ஷன், அந்த டேட்டா ஃபேக்டரி, டேட்டாவுடைய பேக் அண்ட் கம்ப்யூட்டிங், அது நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆக்சுவல் டேட்டா ஸ்டோர் ஆகிறது வந்து டேட்டாவுடைய வேர் ஹவுஸ்ன்றது சீக்வல் பூல்ல தான் உங்க ஆக்சுவல் டேட்டா வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ டேட்டா பேஸோடைய கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் சீக்வல் பூல்ன்றது இட் வில் ஹேவ் வெரைட்டி ஆஃப் டேட்டா பேசஸ் இன்சைட் இட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த டேட்டா பேஸ்க்கு வந்து யூசர் நேம் கிரெடென்ஷியல், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பைப்லைனை வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து இந்த டேட்டா வேர் ஹவுஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். நிறைய இடத்துல சீக்வல் பூல்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சீக்வல் பூல்ன்றது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இட் இஸ் டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடாக இப்போ நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்லையுமே இந்த ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. என்னன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் அக்கௌண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நெட்ஒர்க் விநெட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய டிஃபால்ட் விநெட்லாம் கிரியேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கஸ்டமருடைய வர்ச்சுவல் நெட்ஒர்க்லேயே கிரியேட் பண்ணலாம் உங்களுடைய சர்வீசஸ்லாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து மைக்ரோசாஃப்டோடைய டிஃபால்ட் விநெட்லேயே போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது செக்யூர்டான ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்களே ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டு அதில் இந்த சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஓகே, ஸோ டேட்டா Azure Synapse Analytics கிரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த கேப்ல வந்து Synapse Analyticsனா பேசிக்கலி நீங்க மீன் பண்றது லைக் டார்கெட் பிளேஸ் ஃபார் ஸ்டோரிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, அப்படிதானேங்க? டிரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டா, ஆமாம், ஒரு விதமா கரெக்ட் தான் ஜி. ஸோ நேற்று பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ நேற்று என்ன சொன்னேன்? ஸோ ஓகே, இது நேற்று கிளாஸ் மைக்ரேஷன் கிளாஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா டேட்டா வந்து சர்வ் ஆகிற இடம்னு சொன்னேன். கரெக்டா? டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது இட் இஸ் அ பிளேஸ் ஃப்ரம் வேர் டேட்டா வில் பி சர்வ் டு பவர் பிஐக்கோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷனுக்கோ, இல்லை இன்னொரு டேட்டா பேஸ்க்கோ, இல்லை இன்னொரு சர்வீஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேட்டா சர்வ் ஆகும். ஸோ எதுக்காக சர்வ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கு, அதாவது பிஸ்னஸோட இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி பிஸ்னஸோடைய நீங்க பாஸ் பண்ணுவீங்க பவர் பிஐ ரெடி வேற பிஐக்கு பாஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த பிஐ பாஸ் பண்றதுக்கு ஒன் ஸ்டெப் முன்னாடி தான் டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வரும், பிளஸ் இதுலயுமே ஒரு லெவல் ஆஃப் ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, ஸோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் லோட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஓகே, ஸோ ETL வந்து எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் ஆகுது. ஸோ லோட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இன்டு டேட்டா வேர் ஹவுஸ். பட் இதுலயுமே ஒரு லெவல் ஆஃப் ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, ஸோ ப்ராசஸிங்ன்றது சில பேர் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராசஸிங்ன்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டேட்டாவே மாறுது. ஆக்சுவலாக டேட்டாவே நீங்க வந்து அந்த லோட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறீங்க. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதப்படுத்துறீங்க. அது எப்படி நான் அந்த தமிழ்ல வந்து அதை சொல்ல தெரியல எனக்கு ஆக்சுவலா. ஸோ ப்ராசஸிங், ஓகே, ஸோ ப்ராசஸிங் வந்து டேட்டா வேர் ஹவுஸ்லயும் ஒரு லெவல் ஆஃப் ப்ராசஸிங் நடக்கும். அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பிளண்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன் கிடையாது. ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் a level of processing which happens. அதை வந்து நீங்க பவர் பிஐல ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி, இல்ல வந்து மற்ற அப்ளிகேஷன் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்ல இருந்து பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ டேப்லயோ இல்ல அதுல இருந்து பாக்குற மாதிரி. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது it is a storage location where you will kind of store it and use it for business insight ஓட வியூக்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஒன் ஸ்டெப் பிஃபோர் பிஐ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பிஃபோராக தான் இருக்கும். சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் வில் அகெயின் கெட் இன் கன்ஜங்ஷன் வித் டேட்டா பிரிக்ஸ் கூடயோ இல்லை வந்து அந்த மாதிரி சர்வீசஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இன்னும் கூட டேட்டா வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ டேட்டாவுடைய என்ன சொல்றது, டேட்டா பிரிக்ஸோடைய இது தியரி நம்ம நேற்று கொஞ்சம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா பிரிக்ஸ் லைட்டாக டச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டேட்டா லேக், டேட்டா ஃபேக்டரி, அது ஏதாவது டவுட் இருக்காது இது வரைக்கும்? ஓரளவுக்கு இப்போ ஒரு முந்தானேத்து நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குதா? ஸோ என்னதான் நடக்குதுன்றது ஸ்ரீநாத் தவிர வேற யாராவது சொல்லுங்க. ஓகே, ஸோ அவருக்கு கண்டிப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவரு ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது அட்லீஸ்ட். இருக்கீங்களா? சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே, டேட்டா பிரிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ டேட்டா பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ
ஆஸ் யூஷுவல் மைக்ரோசாஃப்ட்ல இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல ப்ராடக்ட்கள்ல இருந்து வந்ததுதான். ஸோ அப்பாச்சியோட ஸ்பார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஸ்பார்க் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது ஆக்சுவலா 2013ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்பாச்சி ஸ்பார்க் வந்து ஐ திங்க் சம்வேர் 2008 2009லயே வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த வெரி ஃபேமஸ் இந்த பெர்க்லி இன்டர்நெட் டேமிங் டொமைன் சொல்லுவாங்கல்ல, லினக்ஸ்ல பைண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்எஸ், அந்த கம்பெனி யூசி பர்க்லேயோடைய ஆர்கனைசேஷன் தான் அந்த அப்பாச்சி ஸ்பார்க் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அகைன் அப்பாச்சி ஸ்பார்க்ன்றது இட் இஸ் நத்திங் பட் பிக் டேட்டா சொல்யூஷன். உங்களுடைய அஷூர் டேட்டா லேக் மாதிரி அப்பாச்சி ஸ்பார்க்ன்றது ரொம்ப ரெக்கார்ட் ஹோல்டர் அவங்க. ஸோ இருக்கிறதுலே மேக்ஸிமம் பிக் டேட்டா வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ணது வந்து அப்பாச்சி ஸ்பார்க் தான் இன்னுமே ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்னு கேட்டிங்கன்னா அஷூரோட டேட்டா லேக்லாம் இன்னும் அந்த இதுக்கெல்லாம் வரல, அந்த அளவுக்கு வரல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த ரெக்கார்ட் ஹோல்டர் டு ஆக்சஸ் பிக் டேட்டா அண்ட் ப்ரொவைட் அந்த குயிக் ப்ராசஸிங், அந்த குயிக் சார்ட்டிங், அந்த குயிக் அமௌண்ட் ஆஃப் அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப ஷார்ட் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க் வச்சு தான் வந்து ரெக்கார்ட் இது பண்ணிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டீல் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அப்பாச்சி ஸ்பார்க். ஈவன் ஹடூப் கிளஸ்டரோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஹடூப்பும் வந்து நல்ல மார்க்கெட்ல இருக்கு, பட் அப்பாச்சி ஸ்பார்க் இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆஸ் ஆன் டேட் வித் ரிகார்ட்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ். நீங்க ஹியூஜ் டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்ணி சார்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க் இஸ் த நம்பர் ஒன். அந்த டெக்னாலஜியும் டேட்டா பிரிக்ஸ் என்ற கம்பெனியோடைய டெக்னாலஜியும் சேர்ந்தது தான் அஷூர் டேட்டா பிரிக்ஸ். ஓகே, டேட்டா பிரிக்ஸ்ன்றது அகைன் இட் இஸ் எ செப்பரேட் கம்பெனி. ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே, ஜென்ரலா வந்து அப்பாச்சி ஸ்பார்க்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் வந்து அதை டெவலப் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டெட் அவங்க டேட்டா பிரிக்ஸ் என்ற கம்பெனியோடைய ப்ராஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல போயிட்டு மைக்ரோசாஃப்டும் அப்பாச்சியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஃபவுண்டரும் இதுல இந்த டேட்டா பிரிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதால இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து டெவலப் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா டேட்டா பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் அஸ் அ பிக் டேட்டா ப்ராஜெக்ட் வந்து மோர் தென் 1000 கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிளஸ் அப்பாச்சி பிளஸ் டேட்டா பிரிக்ஸ் என்ற 3 கம்பெனியும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் அஷூரோட டேட்டா பிரிக்ஸ்க்கு வந்து சொல்யூஷனிங் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ல இருந்து வந்தது அஷூர் டேட்டா பிரிக்ஸ். அதனால அது ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டா மாறினதுக்கு காரணம். ஓகே, ஸோ அதோடைய ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அப்பாச்சி ஸ்பார்க் டெஃபினட்டா பிளஸ் டேட்டா பிரிக்ஸ் பிளஸ் அஷூரோடைய கிளவுட் நேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட டேட்டா பிரிக்ஸ். ஓகே, ஸோ அட் த எண்ட் டேட்டா பிரிக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி பிக் டேட்டா சொல்யூஷன், இட் இஸ் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் with big data capabilities. ஓகே, ஸோ அஷூர் டேட்டா பிரிக்ஸ்ன்றது அனாலிட்டிக்ஸும் இருக்கு, பிக் டேட்டாவும் இருக்கு. ஓகே, அப்பாச்சி ஸ்பார்க் உடைய பிக் டேட்டா பிளாட்ஃபார்மும் டேட்டா பிரிக்ஸ் உடைய அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மும் சேர்ந்தது தான் ஓகே அஷூரோட டேட்டா பிரிக்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அஷூரோட டேட்டா பிரிக்ஸ் வந்து இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு யுவர் ஹடூப் உடைய ஃபைல் சிஸ்டமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட டேட்டா லேக்குக்கே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் அது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை அண்ட் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ், ஹை அண்ட் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நார்மல் ரொம்ப ஸ்மாலர் அக்கௌண்ட் ரொம்ப ஸ்டார்டிங் லெவல் இருக்குன்னா நீங்க டேட்டா லேக்லேயே இது மேனேஜ் பண்ணிடலாம். டேட்டா பிரிக்ஸ் எப்பயுமே போகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல, ரன் டைம்லாம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது, எனக்கு வந்து கம்ப்யூட் வந்து பாத்தீங்கன்னா என்னால கான்ஃபிகர் பண்ணணும், நான் போயிட்டு எத்தனை கிளஸ்டர் நோட் வேணும், எவ்வளவு சிபியூ வேணும், எவ்வளவு மெமரி வேணும், ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் எனக்கு கண்ட்ரோல் அதிகமா வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அப்பாச்சியோட டேட்டா பிரிக்ஸ். அப்பாச்சியோட டேட்டா பிரிக்ஸ் சொல்றேன், அஷூரோட டேட்டா பிரிக்ஸ். ஸோ அஷூரோட டேட்டா பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒர்க் ஸ்பேஸ், இப்ப நம்ம பார்த்த அதே ஒர்க் ஸ்பேஸ் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நோட் புக்ஸ். 2 கான்செப்ட் பத்தி தெரியணும். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஆக்சுவலா போயிட்டு நீங்க அந்த டேட்டா வந்து டிசைன் பண்ற இடம், டிசைனிங் where we collaborate data flows. ஓகே, ஸோ இட்ஸ் டிசைனிங் அண்ட் கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட் சொல்லிக்கலாம் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது. ஸோ நோட் புக்ன்றது தனியாக சொல்கிறேன். ஸோ நோட் புக் வந்து இருக்கிறதுலே சூப்பரான கான்செப்ட் அது. நோட் புக்ஸ் .azure.com தனி போர்ட்டல் இருக்கு அதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தனி போர்ட்டல் இருக்குது, நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ இப்போ நான் ADFS எடுத்தீங்கன்னா ADFS.azure.com தனி போர்ட்டல், அது தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சர்வீஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது போர்ட்டலுக்குள்ள இன்னும் எம்பெட் பண்ணல மைக்ரோசாஃப்ட், அது தனித்தனி போர்ட்டலாக தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ADFS எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தனி கிளஸ்டராக தான் இருக்கு, நோட் புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தனி கிளஸ்டராக தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலையுமே அதே தான். ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா we are bringing செவரல் ஃபார்மேட் இல்லை வெரைட்டி. நம்ம நேற்று வெரைட்டின்ற யூஸ் பண்ணோம்ல, வெரைட்டி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செவரல் டிசிப்ளின் ஆஃப் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே க்ளோஸ்லி ரிலேட்டட் தான் ஜிக்கும். ஒன்று ஓவர்லேப் இருக்கு, நிறைய ஓவர்லேப் இருக்கு. எங்க யூஸ் பண்றோன்றது தான் டிஃபர் ஆகுது. அஷூர் டேட்டாபிரிக் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் வந்து இருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பெரிய லார்ஜ் டு லார்ஜ் வால்மார்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல சொல்யூஷனிங் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டேட்டா லேக்கோ இல்ல டேட்டா ஃபேக்டரியை வச்சு சொல்யூஷனிங் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் வந்து ரொம்ப ஹை அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க டேட்டா பிரேக்ஸ் அந்த மாதிரி போனாதான் யூ வில் பி ஏபிள் டு சஸ்டைன் அந்த லோடு, அந்த அதில் அவங்க கேட்குற ஒர்க் ஃப்ளோ, அவங்க கேட்குற அளவுக்கு ரன் டைம் என்விரான்மெண்ட், அவங்க கேட்குற அளவுக்கு கம்ப்யூட் கெப்பாசிட்டி. நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அப் டு 2000 நோட்ஸ் வரைக்கும் போகலாம் அதில் பேக் எண்ட்ல கிளஸ்டர் நோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் டேட்டாவை கொண்டு வந்துட்டு வி ஆர் பிரிங்கிங் இட் டு ரீடபிள் ஆர் வாட் எவர் லைக் என்ன சொல்றது, கன்சியூமபிள் டேட்டா பை பிஸ்னஸ் இன்சைட் அப்ளிகேஷன். பிஐ அப்ளிகேஷன் கன்சியூம் பண்ற மாதிரி டேட்டாவா கொண்டு வரது தான் வந்து அட் த எண்ட் கோல். அட் ஃபைனல் கோல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரா டேட்டா, எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்சைட்டுக்கு கன்சியூம் பண்ற மாதிரி டேட்டாவா மாத்துறது தான் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா சொல்யூஷனுடைய மெயின் ஆஸ்பெக்ட், மெயின் கோல், ஆக்சுவலா அல்டிமேட் கோல். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் ஐடியா வேணும். ஆக்சுவலா அஷூரோட டேட்டா பிரேக்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து யூ நீட் மெஷின் லேர்னிங், என்ன சொல்றது, மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் தான் கொஞ்சம் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்க முடியும். ஓகே, ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம மோர் அண்ட் மோர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டே இருக்கும். ஸோ டேட்டா பிரேக்ஸ்ன்றது இட் இஸ் வெரி மச் க்ளோசர் டு டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். அதனால தான் அந்த மெஷின் லேர்னிங், அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அந்த வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ரா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்ல இருக்கு. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு க்ளோஸா இருக்கிறது வந்து ரா டேட்டா, டேட்டா பேசஸ், டேட்டா இதெல்லாம் வந்து நம்ம பக்கம் இருக்கு. ஸோ இன்னொரு சைடு பக்கம் போக ஆரம்பிக்கிறோம். இப்போ மெஷின் லேர்னிங், அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா, டேட்டா சயின்டிஸ்டோடைய ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா கிடைக்குது பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமல் பிஐ டேட்டா. இது யாரு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றது நேத்தே நான் சொன்னேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, பட் பிசினஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. பிசினஸ் உடைய லீடர்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், அந்த 3 பேர் சொன்னால 3 ரோல் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, யார் யார் அது? Data scientist, management, senior executive, management people. Data scientist. ஓகே, எங்க இருக்கு அது? எங்க டைப் பண்ணது நிறைய இடத்துல டைப் பண்ணிட்டு விட்டுருவேன். ஓகே, ஃபேக்டரி. ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் பீப்புள் மெயின், டேட்டா சயின்டிஸ்ட், இன்னொருத்தவங்க வந்து டேட்டா அனலிஸ்ட். ஓகே, இந்த வார்த்தை ஏன் வரலன்னு தெரியல. ஓகே, ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு, டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு, டேட்டா பிசினஸ் டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி கன்சியூம் ப்ராடக்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ திருப்பி மறுபடியும் இங்க இது பண்ணிக்கிறேன். பிசினஸ் லீடர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். ஓகே, டேட்டா அனலிஸ்ட்ஸ்க்கு வந்து கன்சியூம் பண்ற மாதிரி ரீடபிள் டேட்டாவை மாத்திரம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில் பி கிரியேட்டிங் பைப்லைன்ஸ், வில் பி கிரியேட்டிங் டேட்டா ஃப்ளோ, வில் பி கிரியேட்டிங் சேம் அதே வேலை தான் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப ஃபைன் டியூன்டா இருக்கும். ஓகே, ரொம்ப நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்காது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். ரொம்ப கம்மியா ஆப்ஷன்ஸ் இருக்கும். பைப்லைன்ஸ், ஒர்க் ஃப்ளோஸ், டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டேட்டா ரீட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் குள்ள வந்துருது உங்களுக்கு. இப்போ வந்து டேட்டா பிரிக்ஸ்ன்றது இன்னும் வந்து கொலாபரேஷன் வந்து அதிகமாகுது. ஸோ மெஷின் லேர்னிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் இங்க வருது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல இருந்துமே உங்களுக்கு, ரெண்டு சைடுன்னு சொல்றதோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் அஷூர் டேட்டா ஃபேக்டரியில இருந்து வரலாம், இல்ல டேட்டா பேஸ்ல இருந்து வரலாம். ரொம்ப ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம், ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர்டான இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா பிரிக்ஸ்க்கு வரும். நீங்க எடுத்தோடனே போயிட்டு கசமுசான்னு ரொம்ப ரா டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட டேட்டா பிரிக்ஸ்க்கு இன்புட்டா வராது. ஸோ ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா டேட்டா பேஸ்ல இருந்து, இல்ல ஓரளவுக்கு NoSQL DBல இருந்து அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நோன் ஃபார்மட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ்க்கு இன்புட் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ டேட்டா பிரிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வில் ஆல்சோ ஹேவ் ரன் டைம். அங்க இன்டெகிரேஷன் ரன் டைம் சொன்னோம், இங்க வெறும் ரன் டைம் சொல்லுவோம். இங்க வந்து மேபி வி கேன் கால் இட் அஸ் டேட்டா பிரிக்ஸ் ரன் டைம். அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு இங்க வந்து நம்ம டேட்டா ஃபேக்டரியில வந்து வி கால் இட் அஸ் இன்டெகிரேஷன் ரன் டைம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வில் யூஸ் இட் அஸ் டேட்டா பிரிக்ஸ் ரன் டைம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இங்க ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் ரன் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா வி கால் இட் அஸ் டேட்டா பிரிக்ஸ் ரன் டைம்.
ஸோ இந்த ரன் டைமை வச்சு தான் பில்லிங் உங்களுக்கு வரும். அதனால தான் நான் மறுபடியும் அந்த ரன் டைம்ன்ற வார்த்தை எங்கெங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் உங்களுடைய கோட் ரன் ஆகுது, எவ்வளோ நேரம் உங்களுடைய ஜாப் ரன் ஆகுது, எவ்வளோ நேரம் உங்க பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பேக் எண்ட்ல கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் யூஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பில் வரும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜி மியூட் ஆயிட்டீங்க நீங்க, சவுண்ட் ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா? ஓகே ஜி, ஸோ ட்ராப் ஆயிட்டணும், ரீகனெக்ட் ஆச்சா? கரெக்ட் ஆச்சு. சாரி ஓகே. ஸோ யுவர் நெட்வொர்க் ஹேஸ் காட் ரீகனெக்டட். ஓகே, சாரி. ஸோ என்ன சொன்னேன்னா, இதில் ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் க்ளோசர் லுக் ஆன் த அதர் சைட். அதாவது மெஷின் லேர்னிங்லேருந்து அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு மெஷின் லேர்னிங் டூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோண்டா ஜினோமிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டூல்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக டேட்டா பிரிக்ஸ்லேருந்து டேட்டாவை கன்சியூம் பண்ணி பிஸ்னஸ்க்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை ரீடபுளாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ்க்கு வந்து இன்னொரு விதமான டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன், இதில் வந்து ஒரு மோர் ஆஃப் ஆர்கனைஸ்டு டேட்டா தான் நீங்கள் இதில் கொண்டு வர முடியும்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது ஒரு சின்ன தனி டாப்பிக்காகவே போடுறேன் இப்போதைக்கு. பாலிபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லெட் மீ கிரியேட் ஒன் மோர் ஸ்மால் டாபிக் ஹியர். ஸோ பாலிபேஸ் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் டேட்டா ஃபேக்டரி வழியாக நிறைய எல்லா டேட்டாவும் நம்ம மூவ் பண்ணோம். வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் சர்வர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆரக்கிள் சீக்வல் நான் மீன் பண்ணது மைக்ரோசாஃப்டோட சீக்வல். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்டோட சீக்வல், ஆரக்கிள், டெராடேட்டா, ஓகே, தென் வந்து மாங்கோ டிபில இருந்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய NoSQL டிபி இல்லை ஈவன் பிளாப் ஸ்டோரேஜ் கூட கொடுக்கலாம். அஷூரோட பிளாப் ஸ்டோரேஜ் மட்டும், அமேசான் S3லாம் என்ன சப்போர்ட் வந்திருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் டேட்டாவை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இல்லை மூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சொல்யூஷன் கால்ட் பாலிபேஸ்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நிறைய சின்ன சின்ன சொல்யூஷன் இருக்கு. ஓகே, இப்போ நேற்று கூட அனாலிசிஸ் சர்வீஸ் கேட்டிங்கல்ல, அது வெறும் அனாலிட்டிக்ஸ் மட்டும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஹேவ் காட் வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி மட்டும் எனக்கு வேணும், எனக்கு டேட்டா ஃபேக்டரி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ETL ஜாப் வேணாம், எனக்கு வந்து ஆல்ரெடி டேட்டா எனக்கு ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா தான் எனக்கு கிடைக்குது, இதை நான் கொண்டு போயிட்டு நான் அஷூரோட டேட்டா பிரிக்ஸ்க்கு கொண்டு போனோம் இல்லை அஷூரோட டேட்டா வேர் ஹவுஸ் கொண்டு போனோம் அப்படின்னா நீங்க பாலிபேஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்டான சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் அல்ல, அன்ஸ்ட்ரக்சர்ட் கிடையாது, சாரி, இதுலயுமே அன்ஸ்ட்ரக்சர்ட் ஓரளவு கேட்டகரி வருது. பட் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்டா இருக்கு இல்லை ஆல்ரெடி வந்து அஷூரோட சொல்யூஷன்ல இருக்கு அப்படின்னா பாலிபேஸ் வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் மூவ் இட் டு டேட்டா வேர் ஹவுஸ்க்கோ இல்லை டேட்டா பிரிக்ஸ்க்கோ நீங்க டேட்டா மூவ் பண்ணலாம் பாலிபேஸ் வழியா. Okay, so with that 11 o'clock ஆக போகுது. நம்ம கிரியேட் பண்ணது என்னாச்சு, deployment is complete. ஸோ இந்த Synapse Analytics போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Synapse Analyticsல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு சொன்னேன், SQL pool தான் டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, ஸோ அந்த டேட்டா வேர் ஹவுஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டா ஒரு ஆன் டிமாண்ட் இது வந்து எப்பயுமே டிஃபால்ட்டா ஒன்று கிரியேட் ஆகிடும். யார் கிரியேட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ஆன் டிமாண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். இல்லை இங்கே ஓவர் வியூல போனாலும் உங்களுக்கு பிளஸ் ஒரு குவிக் क्वेश्चन கேங்க. Synapse Resourcesல பாத்தீங்கன்னா SQL pools இருக்கு, Apache Spark pools இருக்கு. ஆமா, சோ Apache Spark pools வந்து இந்த Hadoop அதுக்காக யூஸ் பண்ணுவோமா? Hadoop பிளஸ் அந்த இப்ப டேட்டா பிரிக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்ல அதோடைய ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் அது. ஓகே, Apache Sparkன்றதும் டேட்டா பிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். Hadoop மாதிரி தான், Hadoop உடைய parallel ஒரு சேம் இதுதான். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்றேன், இப்ப நியூ SQL pool கிரியேட் பண்றேன். ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி ஸ்டுடியோ ஆப்ஷன் இருக்குது. இதுலயும் கவனிச்சிங்கன்னா Synapse ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது. எல்லாத்துக்குமே டேட்டா ஸ்டுடியோ, Synapse ஸ்டுடியோ, டேட்டா ஃபேக்டரி ஸ்டுடியோ, எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டுடியோ இருக்கு. இதுதான் இப்போ நம்ம கிரியேட் பண்றது தான் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, SQL pool இஸ் நத்திங் பட் டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ நான் சசியோடைய டேட்டா வேர் ஹவுஸ் 1 கிரியேட் பண்றேன். ஸோ வந்து 1000 இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது, 100 வேணா கிரியேட் பண்ணலாம் நம்ம. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இது என்ன லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட் கொடுத்துக்கலாம். நான் இது வந்து நான் டேட்டா பிரிக்ஸ் கிரியேட் பண்ணும்போது எப்படி பேக் எண்ட்ல வந்து கிளஸ்டர் ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வந்து அந்த சைசிங் கொடுக்கலான்றதை நான் காமிக்கிறேன். ஓகே,
ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் பேக்கப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆன் ப்ரமைசஸில் சீக்வல் டிடபிள்யூட பேக்கப் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கே பேக்கப்ல இருந்து. ஓகே, ஸோ ஆன் ப்ரமைசஸில் வந்து SQL உடைய டிடபிள்யூன்னு ஒன்று இருக்குது, டேட்டா வேர் ஹவுஸ் சொல்யூஷனே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து SQL பூல்னு சொல்கிறோம். ஸோ SQL பூல்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் நத்திங் பட் யுவர் டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸில் SQL உடைய SSIS SQL சர்வர் இன்டகிரேஷன் சர்வீசஸ் தான் இங்க Azure உடைய டேட்டா ஃபேக்டரி சொல்றோம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் டிஃபால்ட் கொலேஷன் வச்சு நான் கிரியேட் பண்ணிடுறேன். இது வந்து டேட்டா வேர் ஹவுஸ் வந்து மோர் ஆஃப் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நிறைய க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு ஈஸிலி ரிலேட்டட். ஏன்னா அப்படியே டேட்டா பேஸோடைய கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் தான். ஸோ இது கிரியேட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேத்தோட லேப்ல பேசிட்டு இருந்தோம்ல, அதை கொண்டு வந்து இப்போ நம்ம டேட்டா லேக்ல இருந்து எப்படி சினாப்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய வேர் ஹவுஸ்க்கு வந்து அந்த டேட்டாவை எப்படி கொண்டு வரலான்றதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். கிரியேட் ஆகட்டும், SQL பூல் கிரியேட் ஆகட்டும். ஓகே, ஸோ வித் தட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். ஒரு 11:20க்கு நம்ம செஷனை ரெசியூம் பண்ணலாம். ஓகே, ஸோ 11:02 ஆகுது. மேபி 11:25க்கு ரெசியூம் பண்ணலாம் ஜி. ஓகே, ஸோ 11:25 AM IST. ஓகே, இது ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்றேன். செஷன் இது பண்ணிடலாம். This conference will now be recorded. Okay, let's see. Okay. ஸோ டேட்டா சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல இப்போ பிரேக் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ சினாப்ஸோட ஸ்டூடியோ லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு, சக்சீடட். ஓகே, we can just go and launch the Synapse Studio. Synapse Studioன்றது we are dealing with Azure உடைய டேட்டா வேர்ஹவுஸ் சொல்யூஷன். ஸோ எனக்கு அதில் ஒரு ஸ்லைடு கூட நல்ல ஸ்லைடு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். செகண்ட். ஸோ அஜூரோட சினாப்ஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது என்னன்றது. ஸோ இது வந்து அஜூரோடைய சைனாப்ஸ் டேட்டா பேஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் வந்து டேட்டா ஃபேக்டரி. ஓகே, இந்த ஃபேக்டரி சிம்பிள் இருக்குல்ல, இது ADF தனியாக வெளியில இருந்தது. தென் வந்து பிக் டேட்டா சொல்யூஷனும் அஜூரோட டேட்டா வேர் ஹவுஸ் தனியாக இருந்தது. ஸோ டேட்டா லேக் ஸ்டோரேஜ் தனியாக இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டாக இருந்தது. விஷுவலைசேஷன் தனியாக இருந்தது. ஸோ இந்த 5 காம்பனண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டிங் பவர் ப்ளஸ் விஷுவலைசேஷன் ப்ளஸ் டேட்டா வேர் ஹவுஸ் ப்ளஸ் டேட்டா ஃபேக்டரி ப்ளஸ் அப்பாச்சியோட SQL பூல்ஸோ இல்லாட்டி வந்து நம்மளுடைய SQL வேர் ஹவுஸ் டேட்டா வேர் ஹவுஸோட சொல்யூஷன் எல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அஜூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து அது டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் டேட்டா அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர்ட் IoT டேட்டா, ஸ்ட்ரீமிங் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. ஆக்சுவலாக சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேண்டில் a lot of data, but Databricks நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஒன் செகண்ட். சாரி டிஸ்டர்பன்ஸுங்க. ஓகே, ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் அஷூருடைய டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்து டேட்டா சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து விஷுவலைசேஷன் வந்து பவர் பிஐயோடைய ஒரு ஸ்டிம் டவுன் வெர்ஷன், கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பிஐ கிடையாது, பவர் பிஐயோட ஒரு 70% சொல்லலாம். ஸோ அனாலிட்டிக்ஸ் தென் உங்களுடைய மெஷின் லேர்னிங் அனாலிட்டிக்ஸ் வந்து அனலைஸ்னு ஒரு மோட் இருக்குங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர்ன்றது வந்து இந்த டேட்டாவுடைய ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, டேட்டா லேக் டேட்டா ஃபேக்டரியோட சேர்ந்த இடம், இது இன்ஜெஸ்ட் பண்ற இடம். ஓகே, அந்த சேம் தான் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் சொல்யூஷன் மாதிரி. ஸோ உங்களுடைய இன்ஜெக்ஷன் நடக்கிற டேட்டா ஃபேக்டரி பிளஸ் டேட்டா லேக் பிளஸ் உங்களுடைய கம்ப்யூட் பவர் அண்ட் தென் பிக் டேட்டா மெஷின் லேர்னிங் பிளஸ் விஷுவலைசேஷன். ஸோ இந்த 5 சொல்யூஷனை சேர்ந்தது தான் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். 5மே இங்க இதுல இருக்கு. ஓகே, இதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபெமிலியரான ஃபர்ஸ்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஆர்கஸ்ட்ரேஷன் தான் இந்த அஷூரோடைய டேட்டா ஃபேக்டரி. ஓகே, இதுல நம்ம வந்து பைப்லைன் கிரியேட் பண்றது, டேட்டா காப்பி பண்றது தான் வந்து இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. இங்க டேட்டா ஃப்ளோ அந்த அளவுக்கு இருக்காது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம டேட்டா ஃபேக்டரியில என்ன பண்ணமோ அதுவே பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are going to discuss on அஷூரோடைய டேட்டா லேக்ல இருந்து
சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் வந்து டேட்டா மூவ் பண்ண போறோம். அது சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்லைன் கிரியேட் பண்றது, அந்த டேட்டா காப்பி பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வில் கோ அண்ட் செக் நம்ம SQL பூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஒரு சி டேட்டா வேர் ஹவுஸ் SQL பூல் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, மெஷின் கிரியேட் பண்ணும்போது அதுல டேபிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்டியா தான் இருக்கும். ஓகே, எம்டியா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ உங்களுடைய SQL ஸ்கிரிப்ட் தான் ரெகுலராக நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி சாம்பிள் தான். ஸோ இதே சாம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாம்பிள் என்ன இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரஸ்டட் காலம் இது வேண்டாம். நம்ம ஏதாவது ஒரு சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து வீக்கெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இல்லை கிவ் ரெண்டு காலம் மட்டும் நம்ம அந்த இதில் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இன்டீஜர் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் அலோவ் பண்ணுற மாதிரி நேம்னு ஒன்று கொடுத்துப்போம். ஓகே, நேம் வந்து எப்படியும் வந்து கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம், ஒரு 15 கேரக்டர். ஓகே, அங்கே ரெண்டு காலம் தான் இது வந்து. ஓகே, நமக்கு டேட்டா பேஸ்க்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணோம். இப்போ நமக்கு டேட்டா லேக்ல இருக்கிறது வந்து ரெண்டு தான். ஓகே, 2 காலம் தான், ஐடி அண்ட் நேம். இல்லாட்டி நீங்கள் அந்த 4 காலம் இருக்க மாதிரி இருக்குன்னா அது ஜேசான் ஃபைலில் இருக்க கண்டென்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் அட்ரஸ் அது கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ இந்த அளவுக்கு நீங்கள் கண்டென்ட்ஸ் கொடுத்தா போதும். இது ரன் பண்ணி பாருங்க, சேவ் ஆகுதான்னு பார்த்துலாம். ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ query executed successfully. இதில் போனீங்கன்னா இப்போ டேபிள் கிரியேட் ஆயிருக்கும் வீக்கெண்ட்னு. ஸோ இது SQL வேர் ஹவுஸில் வந்து ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணல, சாரி, ரன் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ பப்ளிஷ் பண்ணிவிடுங்க, செக் பண்ணிவிட்டு. இது வந்து கரெக்டாக பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் அப்பாச்சி பூல், தென் வந்து பார்த்தீங்கன்னா SQL, தென் வந்து டேட்டா பேஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ட்ராப் டவுனில் கரெக்டாக இது சூஸ் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துங்க. ஏன்னா மல்டிபிள் பூல்ஸ் இருக்கும், ரியல் டைமில் போனீங்க அப்படின்னா தப்பான இதில் கிரியேட் பண்ண போறீங்க. நம்மளுடைய சசியோடைய டேட்டா வேர் ஹவுஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணல, அதில் செலக்ட் பண்ணிட்டு டேபிள் கிரியேட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி தப்பான இதில் போய் கிரியேட் ஆகிடும். ஓகே, இது சினாப்ஸ்ல பண்றீங்களா, டேட்டா வேர் ஹவுஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்களா? ஓகே, இது வந்து சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ்ன்றது ஓவரால் கம்ப்ளீட் சொல்யூஷன், எண்ட் டு எண்ட் 5 சேர்ந்த சொல்யூஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து 2 டைப் ஆஃப் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஒன்னு அஷூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ், SQL டேட்டா வேர் ஹவுஸ் பண்ணலாம், இல்ல அப்பாச்சியோட டேட்டா வேர் ஹவுஸ் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம டீல் பண்றது வந்து அஷூரோடைய SQL டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேபிள்ல dbo.weekend ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ்குள்ள டேட்டா வேர் ஹவுஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அந்த SQL பூல்ன்றது இட் இஸ் நத்திங் பட் டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, அதுல வந்து இப்போ இந்த ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 காலம் வச்ச மாதிரி நம்ம என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா அஷூரோடைய டேட்டா லேக்ல இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து இங்க இம்போர்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறோம். அங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ், அந்த கஸ்டமர் டிபின்னு ஒரு ஃபைல்ஸ் கொண்டு வந்தோம்ல, அதை வந்து இங்க கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணோம். ஆர்கஸ்ட்ரேட்டர் டூல், ஆர்கஸ்ட்ரேட்டர்ன்றது இட் இஸ் டேட்டா ஃபேக்டரி ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ். இதில் போயிட்டு காப்பி டேட்டா டூல் போகிறேன். ஸோ இதில் வந்து எங்கே இருந்து எங்கே அதே சேம் ஆப்ஷன்ஸ் தான். ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ், டெஸ்டினேஷன், டேட்டா ஃப்ளோ. இது நீங்கள் நேம் ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கொடுத்தோம், ஒர்க் ஸ்பேஸா, அது ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we have to select file இல்லை எங்க ஜி கொடுத்தது செகண்ட். சோர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட், டேட்டா லேக் 2, கிரியேட் நியூ கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு அந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜோடைய வெர்ஷன் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து எந்த பர்டிகுலர் டேட்டா லேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ திருப்பி டு ரிவைண்ட். ஓகே, டேட்டா லேக்ல இருந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்றேன். இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து ஐ எம் நாட் யூசிங் அஷூர் டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணல, அஷூர் சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் மாடியூல் இருக்கு, அந்த மாடியூல் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் ரெக்கார்டிங் திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்க. டவுட்ஸ் வரும், டவுட்ஸ் தான் வந்து கேளுங்க. டவுட்ஸ் வர நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகே, ஏன்னா இது வந்து நமக்கு டைரக்ட் இது கிடையாது. இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தால் நிறைய இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சொல்லி தரோம். ஓகே, ஸோ பாருங்க, ப்ராக்டிக்கலாக பண்ணுங்க. நான் பண்ண வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சில டவுட்ஸ் வரும், டவுட்ஸ் வந்து அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டேன். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா லேக்கை நம்ம சோர்ஸாக கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கஸ்டமர் டிபின்னு ஒரு ஃபைல் பண்ணோம்ல, ஸோ இதில் போயிட்டு சாரி இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அந்த இன்னும் ஒரு ஃபோல்டர்
கண்டெய்னர்ல இந்த கஸ்டமர் டிபி இதுல ரெண்டு காலம் தானே இருந்தது. கஸ்டமர் ஐடி ஒன்று, ஒரு நேம் இருந்தது ஃபுல் ஸ்பெச்சா. ஸோ அதுல வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேட்டட் ஃபைல் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணா இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே, இதுல செக் பண்ணிட்டு அந்த ஃபைல் வருதான்னு பார்ப்போம். அதுல இருக்க கண்டென்ட் ரெண்டு காலம் தான் வரணும். ஓகே வெரி குட். ஓகே, அந்த 2 காலம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த ஃபுல் அந்த ஐடி அண்ட் நேம்ஸ் வந்துருச்சு. ஸ்கீமா ரெண்டு தான் இருக்கு. ஓகே, ஐடி அண்ட் உங்களுக்கு இது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ டெஸ்டினேஷன் வந்து ஐ ஹாவ் டு செலக்ட் SQL உடைய டேட்டா வேர் ஹவுஸ், அந்த SQL பூல் செலக்ட் பண்ணணும். ஸோ டெஸ்டினேஷன் வந்து அஜூர்ல ஐ திங்க் இதுல கூட சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருங்க, டேட்டா வேர் ஹவுஸ் DWன்னு இருக்கு. பட் ஆனால் இந்த டேட்டா பூல் காமிக்கல. மேபி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அஜூரோடைய SQL அஜூரோட சொல்யூஷன் தானே அது, தனியாவே இருக்குங்க. எவ்வளோ சொல்யூஷன். ஸோ தனி ஆப்ஷனா வரலையா? ஸோ இன் தட் கேஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேரண்ட் ஆப்ஷன் என்னன்னா அதுவே சூஸ் பண்ணிப்போம். முன்னாடி SQL பூல் SQL டேட்டா வேர் ஹவுஸ்னே காமிக்குமே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, SQL டேட்டா ஹவுஸ் வேர் ஹவுஸ் இப்போ வரது இல்லை, சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனாக வருது. ஓகே, ஸோ அப்போ அதுதான் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் தான் சூஸ் பண்ணி ஆகணும். முன்னாடி தனியாகவே SQL DWனே காமிக்கும். ஓகே, ஸோ ஓகே ஃபைன், கிரியேட். இதில் போயிட்டு எந்த SQL பூல்ன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மல்டிபிள் SQL பூல் இருக்குன்னா அதில் என்னதுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட போயிட்டு என்ன சப்ஸ்கிரிப்ஷன், என்ன சர்வர் நேம். இதில் வந்து இது வந்து நம்மளுடைய SQL டேட்டாபேஸ் சர்வர், சசி ஒர்க் ஸ்பேஸ் சர்வர் தான் இதோடைய சர்வர். இதுல வந்து பாத்தீங்கன்னா சசி டேட்டா வேர் ஹவுஸ் தான் SQL பூலோட நேமு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த டேட்டா வேர் ஹவுஸ் சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க. ஓகே, அதுதான் வந்து டிஃபால்ட் அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஆனால் ஜென்ரலாக கீஸ்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா டைனமிக்காக இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டே இருக்கணும். இது மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சில டைம் வந்து இந்த இடத்துல எரர் அடிச்சிச்சுன்னா டேட்டா அப்புறம் அங்கே போயிட்டு காப்பி ஆகும்போது தெரியாது. ஸோ ஓகே தான், ஸோ லிங்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்டிகுலர் டேபிளை வந்து சூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. அதில் வந்து நம்ம ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, DBO வீக்கெண்ட். வெரி குட். ஸோ அந்த டேபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சினாப்ஸோடைய அனாலிட்டிக்ஸ்ல டேட்டா வேர் ஹவுஸ்ல போயிட்டு இந்த டேபிள் இப்போ கிரியேட் பண்ணோம். கிரியேட் டேபிள் நேம் வீக்கெண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணோம். அதுதான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது மேப்பிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இதில் வருதா மேப்பிங் இஷ்யூஸ்? இல்லை. வெரி குட். ஸோ ரெண்டு காலம் தான், அது 2 காலம் ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆயிடுச்சு. இன்கேஸ் அது தப்பா மேப் ஆயிருந்ததுன்னா ஏதாவது நிறைய காலம்ஸ் இருந்ததுன்னா அதை இது பண்ணிக்கங்க, சூஸ் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து இதுல ஃபர்ஸ்ட் காலம் டெஸ்டினேஷன்ல அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது மேப் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நமக்கு நல்லதுதான். ஸோ இன்கேஸ் வந்து தப்பான மேப்பிங் இருந்ததுன்னா அந்த மேப்பிங்கை கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி செக் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டா பாலிபேஸ் யூஸ் பண்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, பாலிபேஸ்ன்றது ஓரளவுக்கு டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பி கமாண்ட் வச்சு, இது வந்து காப்பி கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கமாண்ட். பாலிபேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தனியா சார்ஜஸ் வரும், அது ஒரு தனி சர்வீஸா கொடுக்குறாங்க. காப்பி கமாண்ட்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு சோர்ஸ் டைம் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஃபைல் காப்பி பண்றது, இல்ல வந்து ஒரு டேட்டா காப்பி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி புது ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். இன்கேஸ் ஒரு எக்ஸல் ஃபைல்ல இருந்து பல்கா டேட்டா இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் பாலிபேஸ் வந்து கொஞ்சம் ரெனவுண்ட் சொல்யூஷன், கொஞ்சம் எஃபெக்டிவ் ஒர்க் ஆகும். ஓகே, cannot be used together with type conversion. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூ ரிஜெக்ட் polybased cannot be used together with type conversion. Disable polybase. டிசேபிள் பண்ற ஆப்ஷன் ஏன் கொடுக்க மாட்டாங்க? பேரலலிசம் என்ன, பேரலலிசம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்டேஜிங் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டேஜிங் வேண்டாம். ஸ்டேஜிங் வந்து லேட்டர் டைம் வந்து அப்புறமா பாலிபேஸ்லேயே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ட்ரிகர் ஆகும். எனக்கு ஸ்டேஜிங் வேணாம், இப்போ லைவாவே காப்பி ஆகணும். நான் பல்கா இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படியே.
ஸோ இது வந்து அடுத்த லெவல், கொஞ்சம் தேர்ட் லெவல். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். அது கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, இல்லாட்டி பேசிக்காக இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ என்ன மானிட்டர் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டா பிரிக்ஸ்ல, இந்த சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ல தான் அந்த ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன், இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட கண்டென்ட்டை வியூ பண்ற மாதிரி. ஏன்னா நான் அதுல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ இந்த சினாப்ஸ் இப்போ நீங்க பண்ணதுல வந்து லைக் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ல ஆல்ரெடி இருக்க டேட்டா. கரெக்ட்டா? ஆமா, ஆல்ரெடி கரெக்ட். எக்ஸ்சேஞ்ச் ஆமா பண்ணிருக்க டேட்டா. ஆமா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆன் ப்ரொமைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருடைய டேட்டா ஃபைல் வந்து சிஎஸ்வில இருந்தது. இதை நான் என்ன பண்ணேன்னா அஷ்யூரோட டேட்டா ஃபேக்டரி வழியா அஷ்யூரோட டேட்டா லேக்குக்கு என்ன பண்ணேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். ஸோ டேட்டா லேக்குக்கு வந்து இன்ஜெஸ்ட் பண்ணேன். இன்ஜெஸ்ட் பண்ணதுக்கு போது கஸ்டமர் டிபின்னு ஒரு ஃபைலாக வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கஸ்டமர் டிபி ஃபைலை நான் என்ன பண்றேன், அஷ்யூரோடைய சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்பில்ட்டா வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆர்கஸ்ட்ரேட்டர் இஸ் நத்திங் பட் அகைன் ஒர்க் ஃப்ளோ டூல். இதுவும் ஒர்க் ஃப்ளோ தான், ஆர்கஸ்ட்ரேட்டர் தான். ஓகே, அது வழியா நான் என்ன பண்ணிட்டேன், டேட்டா ஒர்க் ஃப்ளோ, ஆர்கஸ்ட்ரேட்டர், அஷ்யூர் டேட்டா லேக் எல்லாம் சேம் மீனிங் தான். இடிஎல் ஒர்க் ஃப்ளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டேர்ம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரே மீனிங் தான் ஆக்சுவலாக. ஸோ இது ஆர்கஸ்ட்ரேட்டர் வழியா நான் என்ன பண்ணுறேன், அஷ்யூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ், சீக்வல் டேட்டா வேர் ஹவுஸில், அதாவது சீக்வல் பூலில் இருக்கிற ஒரு டேபிளுக்கு வந்து அந்த டேட்டாவை கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ அதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ காப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் போயிட்டு வேணால் வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். சீக்வல் பூலில் போயிட்டு டேபிள்ஸ் DBO வீக்கெண்ட், இதில் போயிட்டு ஸ்கிரிப்ட் ஒன்று ரன் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் டாப் 100 rows, started executing. இன்னும் எதுவும் வரல போல இருக்கு டேட்டா. 1 செகண்ட். டேட்டா காப்பி முடிஞ்சு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. செக் பண்ணி அதான் பார்க்குறேன். ஆன்லைன் ரன்னிங்ல இருக்கு. மானிட்டர்ல போய் பார்க்கலாம். ஃபெயில் ஆயிருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸோ அது ஏன்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கேயே லாக் ஏதாவது இருக்கும் பாத்தீங்க? நம்ம அந்த லாக் வந்து இதுல கொடுக்கலாம், பிளாப் ஸ்டோரேஜ்ல வந்து லாக் கொடுக்கலாம். இருங்க இதுல செக் பண்ணுவோம் என்னன்றது. ரீநன்பம் ஆக்டிவிட்டி காப்பி எல்ஆர்பி கொடுப்போம். ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணுவோம். அது ஏதோ அந்த இதுலேயே நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு புது ட்ரிகர் வேணால் பண்ணி பார்ப்போம். இருங்க. ஸோ ஆர்கஸ்ட்ரேஷன் ரீரன்னும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு புது ஒர்க் ஃப்ளோ ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஓ, ஃப்ரெஷ்ஷா இன்னொன்னு கொடுக்குறீங்களா ஜி? ஓகே ஓகே. ஆமா ஆமா அதே தான். ஸோ டேட்டா லேக் அது ஃபெயில் தான் ஆகுது. அது அதே இது ரன் பண்ணா. ஸோ சம்திங் அந்த மிஸ்மேட்ச் வருதுன்னு நினைக்கிறேன். அது அப்போ அந்த ஐடி என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதோட ஸ்கீமா 2 காலம். ஃபைன். ஓ, அந்த ஃபைல் வந்து ஃபைல் ஸ்கீமா நாட் டிஃபைன்ட். லாஸ்ட் டைம் கரெக்டாக வந்துச்சு. இருங்க இதில் போயிட்டு என்ன சூஸ் பண்ணுவோம். அது ஃபைலே சூஸ் பண்ணலையா? ஓகே ஓகே. இதில் போயிட்டு கஸ்டமர் டிபி, இல்லாட்டி அந்த கஸ்டமருடைய சிஎஸ்வி ஃபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா. ஓகே ஓகே, ப்ரிவியூ வருது. இதுல வந்து ப்ராப்பர்ட்டி 0 ப்ராப்பர்ட்டி 1ன்னு மாறிடுச்சு ஆக்சுவலா. சிஐடி நேம்னு வந்தது அதுல. எனிவேஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ டெஸ்டினேஷன் வந்து நம்ம எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ். இதுல யூஸ் எக்ஸிஸ்டிங் டேபிள், இதுல டிபிஓ வீக்கெண்ட். டிபிஓ வீக்கெண்ட்ல வந்து 2 இது இருக்கு, ஸ்கிப் காலம் மேப்பிங் ஃபார் ஆல் டேபிள்ஸ். ஸ்கிப் காலம் மேப்பிங் ஃபார் ஆல் டேபிள்ஸ் கொடுத்து பார்ப்போம்.
ஏன் இந்த பாலிபேஸ் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா வருதுன்னு எனக்கு தெரியல. செலக்ட் லிங்க் சர்வீஸ் ஃபார் ஸ்டேஜிங். ஓகே, ஸோ இந்த சர்வீஸை செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே தான் லாக், உங்களை நீங்கள் கேட்ட லாக் கேட்குறாங்க, எந்த இடத்துல வந்து இந்த லாக் வேணும்ன்ட்டு. ஸோ இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். பட் நமக்கு ஸ்டேஜிங் வேண்டாமே. Escape character cannot be set. Code character cannot be set. Conditions are met to run. Please copy directly. Please enable staging to fix this condition. ஸ்டேஜிங் எனேபிள் பண்ணனும் அப்படிங்கறாங்க. இல்ல, அதான் இது வந்து நமக்கு இந்த பாலிபேஸ் வந்து இதுல இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா தான் அந்த பழைய மெத்தட்ல எல்லாம் அது கிடையாது. ஆக்சுவலா அந்த சினாப்ஸ் அனலிட்டிக்ஸே வந்து இன்னுமே வந்து ப்ரிவியூல தான் இருக்கு. இன்னும் கஸ்டமர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் யூசேஜ் வரல. ஸோ மேபி இருங்க, பல்க் இன்செட் காப்பி மெத்தட் வந்து ட்ரை பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம், இங்கேயே வந்து ஏதாவது எரர் சொல்லலாம்னு பார்க்கலாம். சேம் தான். இப்போ நம்ம அங்கே அதுலேயே வந்து இதிலே கூட சாம்பிள் இருக்கும், சாம்பிள் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். எடிட் பைப்லைன் மானிட்டரில் போயிட்டு முதல்ல கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இன் ப்ராக்ரஸ். ஸோ இது ரன் ஆகட்டும். நான் பேரலாக என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது ஏன்னா கிளஸ்டர்லாம் கிரியேட் ஆகுறது, நான் பேரலாக என்ன பண்ணுறேன்னா அதை ரன் பண்ணி விட்டுறேன், கிரியேஷன் மட்டும். இல்லாட்டி டைம் பார்த்து அது லேட் ஆகிடும். ஓகே, டேட்டாபிரிக்ஸ் இன்னைக்கு இந்த டெமோவே முடிஞ்சிச்சு ஃபுல்லா. ஓகே, ஸோ இன்னொரு டாபிக் சின்னதாக ஆரம்பிக்கலாம்னு பிளான் வச்சிருந்தேன். ஓகே, டேட்டாபிரிக்ஸ்ல போயிட்டு கிரியேட். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சியோட ஸ்பார்க்கோடைய சொல்யூஷன். அப்போ கொஞ்ச முன்னாடி தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் டேட்டாபிரிக்ஸ்ன்றது தனி கம்பெனி, அப்பாச்சி ஸ்பார்க் தனி ப்ராடக்ட். அது எல்லாத்தையும் சேர்ந்து டேட்டாபிரிக்ஸ்னு ஒரு புது சொல்யூஷன் அஷூரோட டேட்டாபிரிக்ஸ் வந்துச்சு. இது கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றாங்க ஆல்ரெடி. பட் சைனாப்ஸ் அனலிட்டிக்ஸ் வந்து இன்னும் ப்ரிவியூல தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராவது ப்ரொடக்ஷன் கஸ்டமர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் டேட்டாபிரிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யூஐடில தான் இருக்காது, மேபி இருப்பாங்க. ஆமா, ஏன்னா இது வந்து இன்னும் ப்ரிவியூ சொல்லி